காளி, காளி, அக்கா அக்கா இங்க வா. இத வரங்க. என்னக்கா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நான் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம வீட்டு ஆளுங்க கிட்ட பேசணும். எல்லாரையும் ஹாலுக்கு வர சொல்லு. என்ன விஷயம்க்கா? வர சொல்லு சொல்றேன். சரிக்கா. என்ன மாமா அப்படி என்ன முக்கியமான விஷயமா பேச போறாங்க? தெரியல மாப்ள, நீங்க கீழே வாங்க. ஒருவேளை நைட்டு அம்மா என்கிட்ட சொன்ன விஷயமா இருக்குமோ? அபி வா போய் பாப்போம். சிந்தாமணி, உங்க 2 பேரையும் அக்கா ஹாலுக்கு வர சொன்னுச்சு. எதுக்கு? ஏன்னு சொன்னாதான் வருவியா? பேசாம வா. எதுக்குடி சீதா நம்மள கூப்பிடுறா? தெரியலையே, வாமா போய் பார்க்கலாம். போ. அத்தை, எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? பாப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல அபி, இது வேற விஷயம். ஸ்ரீஜா, சீதா கையில ஏதோ ஒரு ஃபைல் வச்சிருக்கா பாரு. ஏதோ ஒரு முடிவோட தான் நம்மள வர சொல்லிருக்கா. என்னவா இருக்கும்? எதுவா இருந்தாலும் கீழே போய் பாத்துக்கலாம். வாமா. அத்தை, என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்காக எங்களை வர சொன்னீங்க? நான் உங்களை மட்டும் வர சொல்லல, நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாரையும் தான் வர சொல்லிருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணு, எல்லாரும் வந்தோடனே சொல்றேன். அதான் எல்லாருமே வந்தாச்சு அத்தை. இன்னும் யார் வரணும்? சந்தோஷ் வரணும். சந்தோஷ் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அத்தை. என்ன விஷயம்னு சொல்லுங்க அத்தை. வா மாப்ள. காலங்காத்தால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இந்த சீதா என்னத்த சொல்லி தொலைக்க போறான்னு தெரியலையே. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாருக்கும் அதிர்ச்சியா கூட இருக்கலாம். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பம் உடையாம ஒத்துமையா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் சொல்ல வந்த விஷயத்த முழுசா சொல்லி முடிக்கிற வரைக்கும் யாரும் குறுக்க பேசக்கூடாது. ஐயோ, ஏதோ பெருசா இருக்கும் போல இருக்கே. இந்த முடிவை நானும் இவரும் சேர்ந்து நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கோம். நாங்க எடுத்த முடிவுல எங்களுக்கு முழு உரிமை இருக்கு. அதனால நான் எடுத்த முடிவுல உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலும் ஏன் முடிவை மாத்த முடியாது. நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான். என்ன ஸ்ரீஜா, சீதா ஓவரா புதிர் போடுறா? அப்படி என்ன முடிவு எடுத்திருக்கிறா இவ? தெரியலம்மா, இரு என்னன்னு பாப்போம்.
நம்ம குடும்பத்தோட சொத்து பத்தின உயில நான் ரெடி பண்ணிருக்கேன். உயில பத்தின விவரத்தை உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் முறையா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னடி சீதா ஏதோ திடீர்னு சொத்து உயில்னு பேசுறா? நமக்கு எதிரா ஏதாவது குண்டக்க மண்டக்க வேலை பார்த்திருப்பாளோ? மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? இந்த குடும்பத்தோட பரம்பரை சொத்து, அப்புறம் என் வீட்டுக்காரு சம்பாதிச்ச சொத்து, இதெல்லாம் இப்ப வரைக்கும் என் பேர்லயும் இவர் பேர்லயும் தான் இருக்கு. சஞ்சீவோட கார்மெண்ட்ஸ் கம்பெனி, சந்தோஷோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இது அவங்க 2 பேரும் தனிப்பட்ட முறையில சம்பாதிச்ச சொத்து. இத பத்தி நான் இந்த உயில்ல எதுவும் எழுதல. ஏன்னா அது அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அது அவங்க உரிமை. என் பசங்க சம்பாதிச்ச சொத்துக்களை தவிர மத்த சொத்துக்கள் எல்லாத்தையும் என் 2வது மருமக அபி பேர்ல எழுதி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிருக்கேன். அக்கா, சரியான முடிவு எடுத்திருக்கக்கா. உனக்கு அடுத்து இந்த குடும்பம் உடையாம பொறுப்பா பாத்துக்க அபியால மட்டும்தான்க்கா முடியும். அத்தை, என்ன பேசுறீங்க நீங்க? மூத்த மருமக நான் இருக்கும்போது கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம சொத்து மொத்தத்தையும் எப்படி நீங்க அபி பேர் மேல எழுதி வைக்கலாம்? ஆமா அண்ணி, நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் தடவுறீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த வீட்ல முத உரிமை உள்ளவ உங்க இடத்துல இருந்து உங்களுக்கு அப்புறம் இந்த வீட்டையும் சொத்தையும் பாதுகாக்க முழு தகுதியானவ அமெரிக்கால படிச்ச ஏன் பொண்ணுதான். அவளை விட்டுட்டு நீங்க எப்படி அபி பேர்ல எழுதுவீங்க? சிந்தாமணி, உரிமைய மனசுல வச்சு நான் இந்த முடிவு எடுக்கல. நல்ல குணத்தை மனசுல வச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். யார்கிட்ட எந்த பொறுப்பை கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் எடுத்த இந்த முடிவை மாத்த உங்க யாருக்கும் அதிகாரம் இல்ல. அதனால நான் சொன்னது சொன்னதுதான். அண்ணி, இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு பேசினா நீங்க சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது. அத்தை, குடும்ப சொத்து மொத்தத்தையும் நீங்க என் பேர்ல எழுதி வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. அபி, ஏன் தங்கச்சி இப்படி சொல்லுது? சொத்தெல்லாம் எப்பவும் போல உங்க பேர்லயும் மாமா பேர்லயும் இருக்கட்டும். இப்ப மாத்த வேண்டிய அவசியமே இல்ல. மாத்த வேண்டிய அவசியம் இருக்கு அபி. அது யாருக்கும் சொன்னா புரியாது. நான் ஒரு தடவைக்கு பல தடவை நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அண்ணி, நீங்க பண்றது மனசாட்சியே இல்லாத விஷயம்.
நானும் என் பொண்ணும் காசுக்காக அபிக்கு முன்னால கை கட்டி நிக்கணும்னு நீங்க வேணும்னே பண்ண மாதிரி இருக்கு. நீங்க சொத்தை எழுதி வைக்கணும்னு முடிவு பண்ணா என் பொண்ணு பேர்ல எழுதி வைங்க. அண்ணே, எனக்கும் என் பொண்ணுக்கும் இவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது, நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க அண்ணே. சிந்தாமணி, நீ சொத்தை வெறும் சொத்தா மட்டும்தான் பாக்குற. அதான் சீதா எடுத்த முடிவு உனக்கு தப்பா தெரியுது. அது ஒரு குடும்பமா பாரு. இந்த குடும்பம் பிரியக்கூடாதுன்னு சீதா எடுத்த முடிவு இது. நான் கல்யாணம் பண்ணதுல இருந்து அவ எடுத்த முடிவு எதுவும் தப்பா போனதில்லை. இதுவும் தப்பா போகாதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சூப்பர் மாமா, சூப்பர். ஒத்திக்கு நல்லா. ரெண்டு பேருமா சேர்ந்து எனக்கு சப்ப கட்டு கட்டி எனக்கு மொட்டை அடிக்க பாக்குறீங்களா? தெரியாம தான் கேக்குற. அபி பேர்ல சொத்தை எழுதி வச்சா இந்த குடும்பம் எப்படி ஒற்றுமையா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல அத சொல்லுங்க. ஏய், என்னடி சொல்ல உனக்கு? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. இது என் குடும்ப சொத்து. யாரு பேர்ல எழுதி வைக்கணும்னு எங்க அம்மாவுக்கு தோணுதோ அவங்க பேரெல்லாம் எழுதி வைப்பாங்க. அத கேட்க நீ யாரு? சொல்ல போனா இத பத்தி கேள்வி கேட்க உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. நான் ஏன் ரைட்ஸ்க்காக பேசல, உன்னோட ரைட்ஸ்க்காகவும் நான் சேர்த்துதான் பேசுறேன். இந்த குடும்பமே ஒன்னா சேர்ந்து உன்னை ஏமாத்துது, அது உனக்கு புரியலையா? இன்னைக்கு நீ நல்லா இருக்க, சொத்து வேண்டான்னு சொல்ற. இதே மாதிரி எப்பவுமே இருப்பியா? நாளைக்கு நீ கஷ்டப்படுற நிலைமை வந்தா உன் குடும்பமா உன்னை காப்பாத்தும், காசுதான் ஏன் காப்பாத்தும். இந்த காலத்துல சொத்துதான் நமக்கு மானம் மரியாதை எல்லாமே. நீ ஏழை ஆனா உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்கு நான் தான் தேவையில்லாம வந்து கஷ்டப்படணும். ஏய், என்னடி பெரிய சொத்து? என்னோட சொத்து என் அம்மா, அப்பா, சஞ்சு, அபிதான். அவங்கள தாண்டி எனக்கு எந்த சொத்தும் தேவையில்லை. அம்மா, நீங்க சொத்தை அபி பேர்ல எழுதுங்க. யார் தடுக்கிறாங்க நானும் பாக்குறேன். சந்தோஷ், உன்னை பிள்ளையா பெத்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சந்தோஷ், உனக்கு சொத்து வேண்டானா நானும் விட்டுறணுமா? இன்னைக்கு நீ சொத்து வேண்டான்னு அபி பேர் மேல சொத்தை எழுதி வச்சுட்டு காசு இல்லாத நேரத்துல உன் கூட வந்து யார் கஷ்டப்படுறது? அத்த, நீங்க சொத்தை எழுதி வைக்கிறதுனா சமமா பிரிச்சு எழுதுங்க. அதுவும் சந்தோஷ், சஞ்சீப் பேர் மேல எழுதுங்க. அபி பேர் மேலாம் ₹1 போனா கூட நான் அனுமதிக்க மாட்டேன். ஸ்ரீஜா, நியாயமா தாத்தா சொத்து பேத்திக்கு தான் போய் சேரணும். நீங்க என்ன சொன்னாலும் இந்த சொத்து முழுக்க கடைசியில அபி குழந்தைக்கு தான் போய் சேரும்.
அபி குழந்தைக்கு போக வேண்டிய சொத்து அபி பேர்ல இருந்தா என்ன, அவ குழந்தை பேர்ல இருந்தா என்ன? இல்லாத புள்ளைக்கு சொத்தை வேற எழுதி வைக்கிறீங்களா? காணாம போன புள்ள எங்க இருக்கோ அது கிடைக்குமோ இல்ல கிடைக்காதோ? அபி அபி அழாத அபி. அபி ஸ்ரீஜா, குழந்தை ஏன் கிடைக்காது? கண்டிப்பா கிடைக்கும். அத்த, டாபிக்க டைவர்ட் பண்ணாதீங்க. குழந்தை விஷயத்தை விடுங்க. இப்ப சொத்து விஷயத்துக்கு வாங்க. சொத்து விஷயத்தை பத்தி பேச ஒண்ணும் இல்ல. சொத்தை நான் யார் பேர்ல எழுதி வைக்கலான்னு ஆலோசனை கேட்க உங்களை எல்லாம் கூப்பிடல. சொத்தை அபி பேர்ல எழுதி வைக்க போறேன், இது என் முடிவுன்னு சொல்றதுக்காக தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். நான் எடுத்த முடிவு யாரும் மாத்த முடியாது. நீங்க எப்படி அபி பேர் மேல சொத்தை எழுதி வைக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், என் அம்மாவே நீ எதிர்த்து பேசுறியா? ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் அம்மா பேசிட்டு இருக்காங்க, அவங்களை எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஆ, உங்க அம்மாவை எதிர்த்து பேசாம இருந்தா நம்ம 2 பேரும் தெருல தான் நிக்கணும். ஏச்சி, நீ என்ன கல்யாணம் பண்ணிருக்கியா இல்ல அவளை கல்யாணம் பண்ணிருக்கியா? என்னடி சொன்ன? வாய மூடுறி. சந்தோஷ், என்ன பழக்கம் இது? கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறது. எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இந்த சொத்து எனக்கு வேண்டாம். ஏய், நடிக்கிறியா? எல்லாத்துக்கும் காரணமே நீதான். ஊம கொட்டா மாதிரி இருந்துகிட்டு நினைச்சதெல்லாம் சாதிச்சுட்டல. இருக்குடி உனக்கு, உனக்கு இருக்கு. வாமா போலாம். எனக்கு இந்த குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் தான் அத்தை முக்கியம். சொத்து முக்கியம் இல்ல. எனக்கு இந்த சொத்து வேண்டாம் அத்தை. அப்படி சொல்லாத அபி. ரணத்துக்கு பயந்தா புண்ணு ஆறாது. இன்னும் எவ்வளவு நாளைக்கு நாங்க இருக்க போறோம்? எங்களுக்கு அப்புறம் இந்த குடும்பம் உடைஞ்சிடக்கூடாது. சஞ்சீவும் சந்தோஷம் எப்பவும் ஒத்துமையா இருக்கணும். அதுக்கு நான் இப்ப எடுத்த முடிவுதான் சரி. கொஞ்ச நாள் போனா ஸ்ரீஜாவும் சிந்தாமணி புரிஞ்சுப்பாங்க. தயவு செஞ்சு ஒத்துக்கோ அபி.
இந்த சீதா பைத்தியம் இப்படி பண்ணிடுச்சே. காத்திருந்தவன் புதையில நேத்து வந்து அவன் கொண்டு போன கதையா இந்த சீதா மொத்த சொத்தையும் அபி பேர்ல எழுத பாக்குறாளே. இந்த அபிய கொண்டுட்டு மொத்த சொத்தையும் ஆட்டைய போடலாம் நினைச்சா கடைசியில நம்ம திட்டமெல்லாம் நமத்து போன வெங்காய வெடி மாதிரி புசுன்னு ஆயிடுச்சே. அம்மா, இது வரைக்கும் அந்த அபிதான் எனக்கு எதிரியா இருந்தா, ஆனா இப்போ அந்த அத்தையும் எனக்கு எதிரிதான். அத்தை, எனக்கு வர வேண்டிய சொத்தை அந்த லோக்கல் டெய்லர் அபிமலை எழுதி வச்சிட்டீங்களா? இனிமே நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்.